அப்பா மூச்சு தண்ணி குடிச்சோமாடா இந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து ஏந்திரு சாட்டு என்ன சுத்தி என்னவோ அணுகு ஒரு நின்று போது தூக்கி விட்டா வேலை செய்யுது நம்ம வீட்டுல சாட்டு பாக்ஸ் வச்சுக்கிறேன் ஐயா அமரம் ஆகியா குருச்சாத்திரம் முக்கியம் மாமன் ஆகியா சல்லி மாமன் வந்தால் எல்லா அடி படையில இருந்து யார் இந்த கம்யூனிட்டி பார்த்தா கோட்டனை பாக்குற மாதிரி இருக்குது ஆழ்வாருங்க அதனால ஆழ்வார் ஆழ்வாதராடி ஆழ்வாத ஆழ்வார் ஆழ்வாதரா நமக்கே ஜெயம் நமக்கே ஜெயம் நமக்கே ஜெயம் ஏய் சுரேஷ் நேத்து என்ன சாப்பிட்ட நீ நேத்தா நேத்து தெரியல கம்மி நேத்து தூணும் அப்புறம் கூழ் குடிச்சோம் அப்படியா ஆமா சரி விடு சாப்பிட்டு மகாராஜா நீ சுற்றி கிளப்புறது தப்பு இல்ல சரி புரியுதா சுற்றியை கிளப்பின மாதிரி நிறுத்திட்டு போடணும் இல்லனா நீ மண்ணு சுற்றி கிளப்பிட்டு கூடாது ஐயா குருச்சாத்திரமுமே சண்டை மாமன் ஆகப்பட்டவங்க எவன் எவன் ஆப்டானோ யார் யாரு கையால வாங்கனோ யாரா வந்தாங்க அத ஏன் கேக்குற வேறிய சத்தத்தை கேட்டு இந்த பாண்டவர்ல முந்தி போறலாம் பாரு மதுபுகியா அந்த ஆளுங்க வந்தான் சண்டைக்கு ஐயோ 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 அந்த கபடியாடி வரலாமாடா சண்டைக்கு நீ என்ன பின்ன அவன் வயமாட கொழவனா அவனுக்கு சண்டை செய்ய தெரியுமா அவன் குருச்சாத்திரம் வரலாமா வந்தாங்க சண்டைக்கு அது என்ன நினைச்சா தெரியல மாமா ஓ அடிச்சுது பாரு என்ன அடிச்சுது பாரு மாமா என்னடா டேய் எங்க மாமா சாதனால பம்பு வரவாசி வச்சா கண்குளிர 3 முறை கண்டாசி மாடு 32 படி தாதாமே என் மாமா உள்தகரத்திலே புகுந்தால் திரும்ப ஒட்டி தருவனே வெல்ல முடியாது அப்படிப்பட்ட வல்லமை படுத்தவர் மாமா சண்டைக்கு போச்சானுமா ஒரு பொட்டநாய் தவறாம வாழ சூத்திர அடையும் போது பாரு ஏன்னா எங்க மாமா கேட்டா நாய் தெரிஞ்சு போகுதா பயம் அந்த அளவுக்கு அப்படியே பிக்வா போறாரு அவரு மாமா என் மாமா எப்போதுமே கொஞ்சம் பிக்குதா மாமன் போச்சுங்க வந்தா மசபுக்கு 2 பேரும் சண்டை நடக்குது அவனுக்கு சண்டை செய்ய தெரியுமா என்னடா டேய் அறிவேட்ட கம்மியாடா வரலாமாடா ஸ்டாப் ரொம்ப நீ பேச சத்தா நில்ல அப்படியே எனக்கு மூச்சு வாங்குது ஏய் பாசா நேத்து என்ன ஊர் போய் வந்தா ஆமாப்பா நேத்து என்ன ஊருக்கு போனானு எங்க போடுறா வீட்டு தானே போவாங்க நானு என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிட்டேன் வீட்டை போய் கிழிச்சி மீன் கிழிச்சி மீன் பத்தியா வண்டிக்கு பெட்ரோல் போட்டே இல்லையா பெட்ரோல் தான் போட்டேன்னு நினைக்கிறேன் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு கிளப்பி விட்டா நம்ம நிப்பாடு சாட்டுன்னு சொல்லாத சரி வா சாட்ரு பொல்லாத சாட்ரு ஆயில் சாட்டு அப்படியா சொல்ற அப்ப நேரம் ஐடியா புடிச்சிட்டு இருக்குமா அங்க போன ஜாதி என்னடானாக்கா நிறுத்துற கிளப்புற போனப்பா சண்டைக்கு அங்க போகத்தான் நேரம் தர்மம் வந்தான் 2 பேரும் சண்டை நடந்து ஆனா ஒண்ணுங்க டிஃபரெண்டா ஒரு கனவு டிஃபரெண்ட்னா 3 மூஞ்சிக்குதுங்க அப்படி ஓ அதுக்கு பாரு திரும்ப காய்ச்சறா எமன் பார்த்தேன் நானா பார்த்தேன் 3 மூஞ்சி இருந்து சபாஷ் ஆமா கண்டுபிடிச்சாங்க இல்ல ஓ நம்மள பாத்துக்கிறது எம்மா பேர் வரானுங்க அதனால வேண்டி அந்த அஸ்திரத்தை எடுத்து விட்டாமா மேல அத ஏன் கேக்குற வாகனம் ஓரமா தான் போச்சு புட்டுங்க ஒரே குத்துச்சு மாமா யாரு மாமா செத்துட்டாருங்க நான் முன் செய்த பாவம் ஐயா பேர் குலைந்து நான் எங்க ஐயா கரிமமில்லா
பாஞ்சாலி சாபந்தானோ காட்டகத்தை ஒட்டி வைத்த இது தேவை அவர் தம்பி மகான் செய்த ஒரு தபமிதுதான் ஒரு வருமே துணையில்ல பாவியானே விதிக்கு நான் என்ன செய்வேன் சஞ்சய நான் ஐயையோ பாவி இது தெய்வ சாதியா இது தானோ ஐயையோ பாவி இது தெய்வ சாதி எனக்கு வெற்றியை தேடி வைப்பார் இந்த முடிவும் உடையும் நிலைநிறுத்துவார் என்றல்லவா நம்பி இருந்தேன் என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாகிவிட்டது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாகிவிட்டது என் மாமன் இறந்ததை நினைத்தால் என் உள்ளம் எதையெல்லாம் நினைக்கிறது என் தரணி செங்கோல் ஐயோ தலைமை அது போச்சு நான் சாதித்தேன் அந்த தருமானுக்கு ஜெயம் உண்டாச்சே தருமானுக்கு ஜெயம் உண்டாச்சே தத்தி தலுபுதே சித்தம் கலங்குதே 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 சத்தியம் உயிர் வைத்திருக்கிறேன் ஐயோ என் தரணி எல்லாம் போய்விடும் போல் தெரிகிறது என் சீமை எல்லாம் கை நழுவி விடுமோ என்று நினைக்கிறது நான் ஆண்ட அரசு இருக்கிறது அது எப்படி எல்லாம் ஆண்டு வந்தேன் தற்சமயம் மாலும் மனது இருக்கிறது இதை எப்படி என்னால் எண்ணி பார்க்க முடியும் அதை போன்று ஒருவர் பின் ஒருவராக என்னை விட்டு பிரிந்து செல்கிறார்களே தவிர சென்றவர் ஒருவரும் திரும்பியது கிடையாது. ஐயோ இந்த பாவிக்கு அப்பொழுதே எட்டவில்லையே
நான் ஒருவரையும் மதிக்கவில்லையே, ஒருவரையும் எண்ணவில்லையே. எதனால இந்த பெரிய புத்தி என் பிடிவாதம் என் உயிருக்கு தாய் தந்தை புத்தி கேளாமல், தாய் தந்தை புத்தி கேளாமல், தாய் தந்தை புத்தி கேளாமல் ஒரு பெரியோர் எல்லாம் சொன்னார்களே, இவர் ராஜாக்கள் உடன்பகை என்பது வேண்டாம், ஊருடன் பகை வேறுடன் கெடும் என்று சொல்வார்களே, அதை போன்று இவர் ராஜாக்களை பழிக்க வேண்டாம், பங்கம் மங்காளியோடு பகை என்பது வேண்டாம். அப்படி இவர் ராஜாக்களை வதைக்க வேண்டாம் 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 என்று ஒரு பெரியோர் முதியோர் சொல்லும் முழு நல்லிக்கனியும் முதலிலே துவர்க்கும் என்பார்கள், பிறகு இனிக்கும் என்பார்கள். நான் பெரியோர் வார்த்தைகளை எல்லாம் நான் துச்சமாக எண்ணி விட்டேனே சஞ்சய. ஐயோ, அவங்க வார்த்தையை மதியாத போனதனால் என்ன ஒரு படுமாவி கெடுத்து விட்டானே 17 நாட்களாக. நான் யாரான கேட்டேன், நான் கேட்டேனே சஞ்சயா. அந்த கடுமாத எனக்கு பற்றுவதே வயிறு என் படை முறிந்தே அது போச்சே. என் படை முறிந்தே அது போச்சே. பாரில் எந்தனை யார் மதிப்பவர், பாரில் எந்தனை யார் மதிப்பவர், பாரில் எந்தனை யார் மதிப்பவர், திறமில்லையே தேவா தேவா. ஐயோ சஞ்சயா, எத்தனை நாட்களாக எண்ணத்தை கொண்டானோ, அவன் முற்பிறப்பெண் வினையோ அல்லது நான் செய்த வினையோ என் பூர்வ கர்ம வினையோ தெரிவராது. எத்தனை நாட்களாக என்னை கெடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணத்தில் மனக்கோட்டை கட்டினாரோ, அவன் எண்ணியதெல்லாம் நடந்தது. நான் எண்ணியது ஒன்றும் எனக்கு கைவிடவில்லை. அதனால் வேண்டி அதோ யாதவன் ஆகிய கண்ணன் இருக்கின்றான். திருட்டு இடம் ஒக்கால ஓய் அவன் தூது வந்த காலத்திலே இந்த யுத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் என் சேனாசனைகள் எல்லாம் மாண்டிருக்காது, என் தம்பிமார்கள் யாரும் மாண்டிருக்க மாட்டார்கள். எனக்கு நிலை சொல்ல ஒருவரை தவிர யாரு மாமா. ஐயோ ஜகனே மாமா உந்தனே அதெல்லாம்
அங்கே பெருக ஜெயம் உண்டாச்சே சக்தி இல்லையே யுத்தம் செய்யவும் சங்கராஜிவ என்ன செய்கிறேன் நீ எதை நான் சொல்வது மாமா பயப்படாத நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற என் 48 அகலடிகளும் இருக்கக்கூடிய எழுது அமரமாயே குருச்சேத்திர பூமிக்கு ஆமா எதிராலே வெற்றி கொண்டு வருகிறேன் என்று மாமனாகிய சல்லி மாமன் சொன்னாரு. அதுக்குன்னா சென்ற மாமன் வீடு திரும்பவில்லை. தம்பியா தர்மராயனுடைய கரத்தினாரு சல்லியே மாமனும் மாண்டு விட்டார். அவனை வெற்றி தரவில்லையா? இனி முதற் கொண்டு இந்த நாட்டை ஆள்வேனோ தெரியாது அல்லது நாடும் ஆள்வேனோ தெரியாது. எனக்கு யாரும் வெற்றி தேடி வைக்க ஆள் கிடையாது. மாமன் இருக்கிறனா நீ ஏன் பயப்படுற? நீ சொல்ற உண்மையா? எப்படியா இருந்த 5 ஆயுதங்களை நான் கொண்டு வருகிறேன். குருச்சேத்திர பூமிக்கு எதிராக ஒரு போர் புரிய சொல்கிறீர்களா? ஆமாம். ஐயோ என்ன அனுப்பம் என்று கூறீர் மாமா ரகுநாமா. என்னை அனுப்பனா குருச்சேத்திர பூமி என்று உன்னை அனுப்பி விட்டேன். எனக்கு ஆதரவாக யாரும் இல்லையே மாமா. ஏடா நீ கவலைப்படுற? என் அனுப்புடா. நீ அனுப்புன வச்சுக்க கண்டிப்பா நான் வெற்றி தேடி தருவேன் உனக்கு. நாட்டை பறித்தவன் நானே பறித்து கொண்டு ராஜாக்களை படுத்து ஓட்டியவன் நானு. நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுற? எனது படகளும் போச்சு சதம் மாற்று மாமா குருச்சேத்திர பூமியில் எல்லைகள் எதுவரை உள்ளதோ நம்முடைய சேனை எல்லாம் மாண்டு போய்விட்டது. உங்களை அனுப்பி வைத்தால் அச்சானையோடு நீங்களும் ஆண்டு விடுவீர்களோ என்னவோ? நான் இறக்க மாட்டேன். அனுப்புடா. அப்படியே சென்று அங்க இருப்பவர்கள் எத்தனை? பஞ்ச பாண்டவர். ஆமாம். 5 பேரை என்ன செய்வேன்? பஞ்ச பாண்டவர் 5 பேருமே நானே வருவோனே.
அவர்களை சஞ்சம் இல்லாமல் நான் கொண்டு வருகிறேன். என்ன சொல்ற? வந்துமே கூரன் மாமா ஐயன் அந்த கண்ணே வந்துமே கூரன் மாமா பாரு மாமா எங்கடா எங்கடா வயசாகி போச்சு எங்கடா அங்கே இருட்டில் என்று கொண்டு துரியோதனா உன் மாமா நாயே ஜகுனி மாமனு சீக்கிரம் அனுப்புறான் என்ன நீ யாரான்னு நான் கேட்டேன் யாரோ அவன் பேரு அந்த கணம் மாமா எங்கடா இருக்கிறான் எமூட் பையன் அவன் தான் மாமா 4 கால் ஜீவன் மேல நின்று உன்னை சீக்கிரம் அனுப்புறான் இருறா புறா அவரா இருறா அவசரப்படாதா மறுமணம் எப்படின்னா கரை சேர்த்து தான் வரணும்னு நினைக்கிறேன். என்ன எனக்கு வளருது இல்ல மாமா உண்மையை தான் சொல்றேன். ஆமா ஆனா என்ன அனுப்பிடாது ஆகுதான் நிக்க முடியாது நீ அனுப்புனி ஜெயிப்பவர் ஒருவர் இல்லை உன்னையும் அனுப்பி வைப்பேன் ஒரு நொடியே தனியே சென்று ஐயோ பஞ்சாமர்கை பணத்தாலே படுகாலத்தில் தாண்டீரான எனக்கு ஒரு கொஞ்சம் அதான் தகிரமா சொல்லு என்ன சொல்ல வர உன் எனக்கு ஒரு கொஞ்சம் வருமானி அழுகுறான் பாரு ஒரு அடி பிடித்து வைப்பாய் மாமா வருமானி என்ன கேக்குற ஆமா என்னடா எழுந்துடா அழாதடா பிறந்த நாள் முதற்கொண்டு இதனால் வரையும் ஆமா தங்களை பிரிந்த நாள் என்பதே கிடையாது. உண்மைடா உண்மைடா உண்மை நாங்கள் தாய் தந்தையருடைய கரத்தை பிடித்து வளர்ந்தவருடைய கிடையாது தாய் மாமன் உன் கரத்தை எல்லாமே பிடித்து வளர்ந்தவர்கள் உண்மை ஆமா குருச்சேத்திர பூமிக்கு சென்றவுடனே 2 பள்ளத்தை முதலில் வெட்டு பக்கத்துல இங்க ஒரு பள்ளம் இங்க ஒரு பள்ளம் இதுல ஒரு சாலம் ஒண்ணு வை. எதுக்கு சாலம் வைக்கணும்? இந்த பள்ளம் எதுக்கு கேளு. எதுக்கு இந்த பள்ளம்? ஒரு பள்ளம் உனக்கு ஒரு பள்ளம் எனக்கு. ஏதா பள்ளம் யாரும் வெட்ட மாட்டாங்களா? நம்ம சத்த பிறகு நமக்கு பள்ளம் தோணுவோம் நினைக்கிறியா? ஒரே ஒரு பை கூட தோண மாட்டோம். ஏன் அம்மா நல்லது பண்ணி வச்சு வர நம்ம ஊர்ல, அதனால ஒருத்த கூட பள்ளம் நோடி பதிக்க மாட்டோம். நம்மள பதிக்க மாட்டோம். அதனால் வேண்டி அது ஏன் சொல்கிறேன்? என்ன காரணம்? நான் மாண்டாலும் உன்னை விட்டு பிரிய கூடாது மாமா. மதிமகனே எப்போதும் உன் பக்கத்தே இருப்பேன் நான். அதனால நீ போறியா? இதோ அனுப்பு. இது என்ன திசை? என்னைய கேட்ட திசையை பத்தி ஐயோ எனக்கு அசிங்கமா போச்சாங்க. நான் இருக்கேன் நமக்கு தேவையாதலாம். இது அந்த திசை தாங்க. இந்த திசை உட்காரு. வடக்க சொல்லிட்டா உட்கார மாட்டேன் இருப்பேன். வடக்க போன வாலி திரும்பி ஆமாங்க. அதெல்லாம் வடக்கு போக கூடாதா?
தைரியமாடுறா என் நாய் வச்சுட்டு தானே நீங்களே வேடிக்கை பாக்குறீங்க. ஆமா இப்படி திரும்ப மாமா இதா 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 மாமா இது என்ன விஷயம்? இது கிழக்கு திசை. கட்டுன்னு வந்து போலாமா? போகக்கூடாது. நம்ம ஏற்கனவே ரொம்ப கட்டுன்னு வந்துட்டோம். வந்துட்டோம். அதனால இப்படி திரும்ப மாமா இதா 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 குடாடா டேய் அனுப்புடா என்ன மாமனே. இது என்னது? மேற்கே மேற்கே கிழக்குன்ற மாத்தமா சொல்றோம். எனக்கும் மாட்டோம் சொல்றப்பா. மேற்கே மீந்தது எடுத்துக்கணும். மேற்கு போக கூடாது. மாம்பேல நீ ஒரு ஆள் தான் மீது. அனுப்புடா டேய் என்ன அதை சொல்லி தோற பட்டு பட்டுன்னு. ஐயா என்ன அந்த பக்கம் திரும்ப பட்டாள்னு வழி விடுது. அந்த பக்கம் மாமா போகணும். ஆமா மாமா இதா 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 நாடகம் மருமகன் அனுப்பும் போது மாமா நீ போறியா? போ மாமா நீ போறியா? போய் தொலை. நான் போறேன் டேய். ஐயா ஒரு மாமன் போகும்போது போ போன்றான். என்ன செஞ்சா நம்ம போனா வர போறோம். அதானே வர போறது கிடையாது. பேர் போனோம் திரும்பி வர நம்ம வந்துட்டு போறோம்னா என்ன பண்ணா 3 பேர் போனா திரும்பி வந்துட்டோம். ஒருத்தவங்க கூட போய் சண்டை போட்டு ஒருத்தவங்க கூட திரும்பி வரல. நம்ம மட்டும் வர போறோம். நம்ம வர போறோம். இன்னைக்கு போறதுதான். அதனால பருவத்தை விடைபெற்றோம். எங்க செல்ல வேண்டும்? செல்ல வேண்டும். புறப்படலாமா? என்ன ஒரு ஞாபகத்துக்கு முன் முடிச்சு பாரு. என்னடா உனக்கு அதுக்குள்ள சந்தேகம்? இது எனக்கு பகைவன், உனக்கு பகைவன், இது உனக்கு பகைவன், இது நம்ம இருவருக்கும் பகைவன். ஆமா அதனால இந்த மூஞ்ச நான் எப்ப பார்க்க போறேன் தெரியுமா? ஏண்டா மாவனை எப்போனாலும் பார்க்கலாம் நீ. மாமா நீ போ. சரி அதனால குற்றத்த பூமிக்கு வந்து விட்டோம். எதிரான படையில் யாரா இருந்தாலும் யுத்தத்துக்கு வரலாம். சகுனி வந்திருக்கிறேன் என்று அறிக்கை கட்டுமே. சகுனி மாமா வந்திருக்கின்றார். இதுவே ரணம். சகுனி மாமா போனம். மாமன் போனவங்க பயம் காட்டுறதுங்காட்டியா இந்த பேரிய சத்தத்தை கேட்டு பெருமான் பார்த்தார். சகாதன் அழைக்கணும் என்று எதிர்த்து தெரிவிக்க மகாதேவன் சென்று சகாதி அழைக்க சகாதி வந்திருப்பார்.
சுகமாக இருப்பாய். ஏமா யாரு கோசி தண்ணி ஊற்றி எழுப்பிட்டுன்னு ஒரே பக்கமா போட்டு உடம்பு வலிக்கும் எழுந்து பிறந்து படுங்க வந்து எழுப்பி விட்டுக்கிறேன் நானு. யாரு கோசி அதிகமா நல்லவா ஒரு நல்ல பையன் தப்பு கிடையாது. ஏன்னா பெரிய துறைகள நானே பிள்ளையா பிறந்தா சொல்லையா இருக்க கூடாது. அதான் நம்ம திறமையே வேற. அதான் தூங்குறாங்கள ஒரு பக்கமா தூங்கினா வலி எடுக்கணும் உடம்பு வலிக்கும் தண்ணி ஊத்தி எழுப்பி மறுபக்கம் திருப்பி படுக்கணும். தப்பு கிடையாது. ஆமாங்க. ஆமா என்ன தெரியாதான் கேக்குறேன். அறிவிக்குது அறிவி ஏமாத்திரங்குதுங்க. செட்டியார் வாங்குறானு செட்டியார் என்ன பின்னா எந்த கடையில் அறிவிக்குது அறிவு? என்ன செட்டியார் மிளகா இல்ல மிளகா எடுக்கிறாரு அதை விட்டு விடு. எப்ப பார்க்கிட்டு போகுது மாற்றம் யார் என்று தெரிகிறது. பொட்டி பேப்பர் விடுறாள் நீ பொட்டிக்க அது யாரு நினைச்சு பேசுற? ஏழு மேல தானே. யார் ஏழு மேல? ஏதான் ஏன் மேல? நானா? என் மேல உன் மேல கிடையாது ஊர் மேல கிடையாது. எம்ம பார்க்கின்ற மாதிரி தெரியாது. தெரியல பிள்ளையாக பிறதான் சொல்லையா இருக்கு இப்பதான் சொல்றேன் நானு. ஆமா அது போல எப்படி ஒரு வார்த்தை பேசுறேன்னா தன் நோக்கத்தை விடுத்து பிற நோக்கத்தை அறிய வேண்டும். கண் நோக்கத்தோடு இருக்க வேண்டும். கண் நோக்கம் பிரபல்லா கடவுள் காப்பாரு அகஸ்தியர் தெரிவித்தாரோ சொல்லிக்கிறாருங்க. அகஸ்தியர் சொன்னது ஏண்டா திக்கு வாய் அப்படித்தான் வரான். அகஸ்தியர் அவர் சித்திர குள்ளன். ஆமா இந்த பூமி என்ன சுமையோ அதன் தப வலிமையில சிறந்தவர் அப்படி ராதாமே அவரை ஓரை எம்மை பார்க்கின்ற போது சந்திரகுலத்திலே பிள்ளையாக பாண்டுமகா ராஜனுக்கு குந்தமா தேவிக்கும் மத்ரா தேவிக்கும் இருதாய் மக்களாக பிறந்திருந்த போதிலும் சரி ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து வரக்கூடிய ஒத்துமையா. ஆமா ஐவர் ராஜாக்களிலே சாத்திர நிபுணர் சகாதேவ கண்மணி நானே. சகாதேவ கண்மணிக்கு வணக்கம். ஏன் தெரியுமா? உற்றார் உறவினர் மற்றவர் விரோதியர் அப்படி என்று என் உள்ளத்திலே கள்ளம் கபடு சூது பாது பொறாமை பஞ்சமா பாதகம் இந்த 5 கிடையாது. ஏன் தெரியுமா? எங்கள் தயாதிரி துரியோதன செய்த சதியினாலே நாட்டை இழந்தது பெரிது கிடையாது. 12 துரத்தது பெரிது கிடையாது. ஓராண்டு காலத்தை கழித்தது பெரிது கிடையாது. நாடு கேட்க நாடுகுழர் என்று மறுக்க 18 நாள் சண்டை அப்படி என்று சாட்சாது கண்ணன் சென்று கையறிந்து வாங்கி வந்தாரு எங்கள் இஷ்டகுல தெய்வம் அதுவும் பெரிது கிடையாது. என்னிடத்து என் மூதாதி பட்டிருக்கிறாரு. யாதருடைய வார்த்தை கேட்டு எங்கள் அண்ணா துரியோதன இரவோடு இரவாக எப்படி உபராயத்தில் ஓடி வந்து எங்கள் அண்ணா தர்மராஜ் சிரமானது அச்சுவிட வேண்டும். எப்படி அர்த்தக்கே ஊனணும் தன்னைத்தானே எப்படி மலர்ந்து யுத்தம் செய்யக்கூடாது. சண்டை போடக்கூடாது. ஆமா அப்படி நாளை குறிச்சு கேட்டாரு. அப்பொழுது எங்க அண்ணா இருக்காரு தர்மராஜ் சிரமற்றி விடவே நான் நாளை குறித்து இருக்கு. ஏன் தெரியுமா? தனுர் மாதம் என்றால் மார்கழி மாதம் சுக்கலபட்சம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி எப்படி சூரியன் உதயாளிக்கு முன்னே காலை உயரமா காலிக்கு 32 லட்சம் பொருந்திய எப்படி 32 லட்சம் ஆசாமி பொருந்திய நறுபலி கொடுத்து கருத்தில் ஆயுதம் எடுத்தார். எங்கள் அண்ணா தர்மராஜ் அப்படின்னு சாஸ்திரம் அண்ணன் தலைக்கு சாஸ்திரம் நீ சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தாலும் என் உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை நாளைக்கு வருமோ மருதங்க வராதோ போய் மூட்டு போட முடியுமோ முடியாதோ படுகால இருக்குத வீட்டு கிளம்போட அனுப்ப மாட்டானோ தானே பிரச்சனை சொல்ற கவலைப்படாத. தோல் ஊற வச்சதுல பெரியாமா அது கிடையாது. எனக்கு எண்ணமே வேற. ஏன் தெரியுமா? சண்டால ஆச்சகுடியை அவனை இன்று பதினெட்டானால் அந்த சண்டால ஆச்சகுடியை இன்று 18 நாள் அவரை தமிழ் நன்றி துடிக்கவே
இங்கதான் இருக்கிறான். வந்துட்டியா? நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நல்ல பையனாச்சா? மூஞ்சி பார்க்கும் போதே தெரியுது. ஏன் என்ன இல்ல நல்ல பையன். மூஞ்சிரா நல்ல பையன் தான்டா. பாதகராக தேவர்கள் ஜகடி இருக்கின்றாரு. ஆமா. அந்த காட்டாரி தேச வல்லல். ஆமா. அவன் விரல்களை துண்டிக்கிறேன் எனக்கு வீர சபதம். ஆமா சனியாக்குறாங்க அவன். சனியாக்குறான். எப்பதான் குட்டி போடுவானே தெரியல அவன். இன்னைக்கு போட்டுறாரு. எப்படி அப்ப நானும் எப்ப போடுவான்னு பாட்டுங்க ஆடினாடு. அவனால் அல்லவோ கட்டக்கத்துக்கு சென்றோம். என்ன போய் ஒட்டிக்கிச்சு வந்து அவருக்காக அல்லவோ போராட்ட காலம் அஜாதம் சென்றோம். ஆமா அப்படின்னு எண்ணம் அப்ப கொஞ்சம் கோபத்தோடு வந்திருக்கேன். கோபத்தோடு ஆனா கோபத்தோடு வந்தாலும் என்ன பார்த்தா நல்லவனாக. ஆமா எப்படி நல்லவராக தெரிகின்றது. நாடு போட்டு நல்லவனாக. ஆமா ஊரு போட்டு உத்தவனாக. ஆமா சகாதேவ கண்மணி போல இருக்க வேண்டும் அப்படி என்று அந்த எண்ணம் ஏக்கம் இருக்கிறது. அப்படிதான் நானும் நாங்களும் 5 பேரும் வாழ்ந்து வரோம். இருந்தாலும் கங்காரு தங்கருக்கு நல்ல ஊரோடு பழகு. ஆமா எப்படி நல்ல ஊரோடு பழகுனா நல்ல புத்தி வரும். ஆனா பன்னிக்குட்டி கூட கூடாது. கண்ணுக்குட்டி கூட கூடணும். கண்ணுக்குட்டி கூடனாக்கா அருப்புல இருக்குது துளுத்து வரும். ஆமா அந்த முனைய மென்மையா கடிச்சு பாக்க. மென்மையா சுருசி இருக்குதா இத சாப்பிடலாமா? பன்னி கூட போனா அது மானவரே பூந்து இலும்ப மேல் கேட்டான் இலும்பாத. எப்படி கண்டுகிட்டே இருக்கிறியா சுகமாக வந்திருப்பாங்க. நல்லவனாக நாடு போட்டு நல்லவனாக ஊரு போட்டு உத்தமனாக எத்திக்கு சென்றாலும் வெற்றியோடு ஒரு மேக ஆசீர்வாதம் ஆகட்டுங்க. சரிதானா? அப்படி இருந்தாலும் சகாதேவன் தெரிஞ்ச விஷயம். சகாதேவ கண்மணி அப்படி தெரியும். மற்றது கருவினூறு பாக்கி வந்து
அறியாமல் ஒரு பொழுதும் தூது தட்டு பரமகருளால் வளர்ந்த குமரேசம் மகையா தூரம் தேடை கொண்டு அமரத்தில் அமீல வென்று பழனி மலை மீது அமர்ந்த எங்கள் பெருமாளும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தை உண்டு பெற்ற பரந்தாமன். ஆமா, சாட்சாது கண்ணன் இருக்கிறார். அவர் இல்லை என்றால் ராஜாக்கள் கிடையாது. ஏன் தெரியுமா? கோடியாவது ரெக்கைக்குள்ள எப்படி குஞ்சுகளை எடுத்து பாதுகாத்ததோ, ஆமா, குஞ்சுகளை வைத்து அது தன்மையாக பாதுகாத்து பற்றற்ற பரம்பல். ஆமா, அவர் பாதத்திற்கும் அவர் தங்கியா இருக்கும் ஐவர் அடம்பரி, கௌதா தேவி நம்மளுடைய மதத்திற்கும் நாட்டிற்கு மணிய மணியாதிபதி தலைவர் உப தலைவர் சேர்ந்த நண்பர்கள் நாட்டாட்டில் தீர்த்தவர் 10 ஓர் 8 வருட யாகமாக செல்லு உபயதாரர் அவர் இந்த தாய் தந்தர் அனைவருக்கும் வணக்கம் இருக்கிறது. சுபேஜி இந்த நல்ல நேரத்தில் விநாயகபுரத்தை சேர்ந்த சங்கரனை சொல்லக்கூடிய அவர்கள் இந்த சகாதேவ கண்மணிக்கு அளித்துருவாய் 100 அவர் இல்லத்தில் ஆண்டவர் நல்ல ஆதரவு தர வேண்டும். அடபிராதிக்கின்றேன் சுபேஜி. அடுத்தது யாரு? அப்பாவா? அப்பான்னு சொல்லாத என்ன மந்திரியார் ஏன்னா தப்பா நினைச்சிருவாங்க. அதெல்லாம் நினைக்கட்டும். ஒண்ணு போலாதான் தப்பா நினைப்பாங்க, நல்லவர் நினைக்க மாட்டாங்க. தெரியுதா? அடுத்தது யாரு? பகவான். எனக்கு சாட்சா எங்க சாமி வந்தது. உங்க சாமி வந்துதான் எச்சரிக்கை பாடி எல்லாம் முடிச்சுட்டு இறக்கி வச்சுக்கிறாங்க. ஒன்னு சொல்லி குற்றம் இல்லப்பா, இதோட நாளைக்கு வராது உங்க சாமி. நான் ஒன்னு சொல்லி குற்றம் இல்ல. எங்க கால விதிவசம் பங்காளியா இந்த லட்சத்துல மற்ற யாரும் எடுக்க மாட்டான். போய் சொல்லிட்டு வா. சகாதேவ கண்மணி உங்க சின்ன மச்சான் கழிவு ஊத்தந்து கடைசியில வந்து சொல்லு போ. மாதவா கழிவு ஊத்தன் தாம எதுவா சின்னவரை வந்துக்கிறார் சகாதேவர. சின்னவர் மாட்டுவோம் அவங்ககிட்ட ஏற்கனதான் தூது வந்த காலத்துல அவன் இவனு வாயில வந்தபடி பேசி புடிச்சு கட்டி கழுத்துக்கு இதெல்லாம் பழுண்டு லோல் பட்டு முட்டி போட்டு நான் கூட பாத்துனேன் சாமி. பீத்தோல் வாங்கிட்டு போச்சா? என்ன தோல் வாங்கி போச்சு? பீத்தோல் கழுத்துல. சாமி பார்த்தையா? இந்த அதை கையில் வச்சுக்க. ஆமா, எங்க மாமா வர சொன்னாரா இல்ல போக சொன்னாரா? வரதான் சொன்னாரு. அவரை நம்ப முடியாது. அவன் திருட்டு வீட்டுக்கு போடுறான். தேங்காய் போட்டோட மூக்க பிடிக்க தூண்டுவானா. சரி, அதனால என்ன பண்ண போற? மாமா திருடனுக்கு மூட்டை எடுத்தா சாமி. யாரா? எங்க மாமன் தான். அங்க சொல்ல அங்கே இருப்பா இங்க இருப்பா. ஆக்கணும் சோத்துக்கு பங்கு இருப்பா எங்க மாமா. ஆக்கணும் சோத்துக்கு பங்கா? அப்புறம் ஆளு கபட நாடக சூத்திரதாரி. ஆமா, அவர் கவட்ட சூத்துல காட கவுதாரி தான். கவட்ட சூத்துல காட பொறா சூத்துல காட கவுதாரிடா. கபட நாடக சூத்திரதாரி. சரிதானா? நான் போய் மாமனை பார்த்து வர வரைக்கும் தாயிர வச்சிரு. இதுயா இது என்ன கீழே போட்டா கூட யாரும் எடுத்து போக மாட்டாங்க. எங்களுடைய ஆயுதம் பாரு வச்சிரு. மற்றமா எங்களுக்கு அருமறை பொருளமாகி ஐயா நீ நெறியுமாகி நிகழ்ல உருவமா எங்களுக்கு சுத்தத்தை வெட்டுவங்களாகி ஐயா கோதில்லா இந்த அரியல் பாதோ பாபா
வண்ணா ஆ கருமேக வண்ணா ஆஹா இந்த பண்ணானா டேய் யாரு அம்மன நாளே கலாசியம் தங்களது மேமோர வசத்துக்கு ஆ ஐவர் அதே கிளை ஆ. இளையோர் ஆ சகாதேவ கண்மை என்று ஆசையோடு இருப்பீர்களா ஆ. சகாதேவன் வணக்கம் அடே